பாண்டியர்கள் வருதா? இப்ப இவங்க எல்லாமே பார்க்கும்போது சங்க காலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிமு கிபி பொது ஆண்டு. கிமு கிபி பொது ஆண்டு சொல்லுவாங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின். இப்ப வந்து பார்க்கும்போது இப்ப என்ன சொல்லிட்டுன்னா பொது ஆண்டுக்கு முன், பொது ஆண்டுக்கு பின் அப்படி வந்துச்சு. வந்து பார்க்கும்போது இப்ப வந்து பார்க்கும்போது சங்க காலத்திலாம் பார்க்கும்போது கட்டுமானங்கள்லாம் இருக்காது. பெண்கள் மட்டும் தான் பயன்படுத்தும். இப்ப கீழடின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிவி எல்லாம் பாக்குறீங்களா? கீழடி கீழடி எல்லாம் பார்க்கும்போது சங்க காலம். என்ன காலம்? சங்க காலம். சங்க காலம்னா வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் சொல்லுவாங்க. அந்த அதாவது கிமு வந்து பார்க்கும்போது 600 முடிய வந்து பார்க்கும்போது சங்க காலம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரியான கட்டுமானங்கள் இந்த காலகட்டத்தில் தான் வந்து கட்டுறாங்க. அப்ப இந்த சங்க காலத்துலாம் பார்க்கும்போது இந்த மாதிரியான கல்லில் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கோயில கட்ட மாட்டாங்க. அப்ப என்ன பொருள் இருக்கோ இயற்கையான பொருள் வச்சு என்ன பண்ணிடுவாங்க, கோயில கட்டிடுவாங்க. இப்ப 6ஆம் நூற்றாண்டுக்கு மேல, இப்ப 6ஆம் நூற்றாண்டுக்கு மேல இன்னைக்கு வந்து எத்தனை வருஷம் பார்க்கணும், இன்னைக்கு இருந்து பார்க்கும்போது சுமார் ஒரு 1450 வருஷத்துக்கு முன்னாடி. எத்தனை வருஷம்? 1450 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரியான கோயில்களுடைய அமைப்பெல்லாம் உருவாக்குறாங்க. என்ன பண்றாங்க, கோயிலை கட்ட ஆரம்பிக்கிறது எப்ப? ஒரு 6ஆம் நூற்றாண்டுல. இப்ப 6ஆம் நூற்றாண்டு. இது எங்கடான்னு பார்க்கும்போது பல்லவர்கள். நீங்க காஞ்சிபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மகாபலிபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க காஞ்சிபுரம் மகாபலிபுரம் எல்லாம் இருக்காங்கல்ல, ஊரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மகாபலிபுரம் அங்கெல்லாம் இருந்ததெல்லாம் பார்க்கும்போது பல்லவர்கள் தான் பார்க்கும்போது கோயில் எல்லாம் இப்படி எல்லாம் கட்டலாம் பார்க்கும்போது திராவிடன் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. இப்ப ஆந்திரா இல்ல தமிழ்நாட்டுல ஆந்திராவில் ஒரு பகுதியில வந்து பார்க்கும்போது இது மாதிரியான கட்டமைப்புகள் வந்து திராவிடன் இது மாதிரியான கட்டமைப்பு கோயில் வந்து பார்க்கும்போது மூலஸ்தலம் வந்து பார்க்கும்போது மூலஸ்தலத்துல தான் யார் இருப்பாரு? சாமி இருப்பாரு. சாமிக்கு மேல இருக்கிற பேர் என்ன சொல்லுவோம்? விமானம். விமானம் நம்ம என்ன சாமிக்கு மூலஸ்தலத்துக்கு மேல இருக்கிற பேர் என்ன சொல்றோம்? விமானம் சொல்லுவாங்க. இந்த விமானத்துக்கு மேல எல்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது அது சைவைட் அண்ட் வைஷ்ணவைட்னு சொல்லுவாங்க. சிவன் கோயிலா இருந்தா அது வந்து சைவைட்னு சொல்லுவாங்க. விஷ்ணு கோயிலா இருந்தா அது வைஷ்ணவைட்னு சொல்லுவாங்க. இப்ப பெருமாள் கோயில் ஆந்திரா திருப்பதி போனீங்களா? போயிருக்கீங்களா? அது வந்து வைஷ்ணவைட் டெம்பிள். இது வைஷ்ணவைட். வைஷ்ணவனா பெருமாள் நாமம் போடுறது. பட்ட போடுறது வந்து பார்க்கும்போது சிவனுக்கு பார்க்கும்போது பெருமாளுடைய அவதாரங்கள், அவருடைய பல அவதாரங்கள். சிவனுக்கு வந்து பல அவதாரங்கள். இப்ப பார்க்கும்போது உள்ள வந்து பார்க்கும்போது சிவலிங்கமாக இருக்கு. சிவலிங்கம் என்ன இருக்கு? சிவலிங்கம். ஆனா வெளியில வரும்போது என்னவா இருக்கிறாரு? ஒரு டான்ஸ் இப்படி நிக்கிறாரா? டான்ஸ் ஆடுறாரா? டான்ஸ் ஆடுறதும் நடராஜர் சிவன் தான். ஆனா அது வந்து பார்க்கும்போது பல அவதாரங்கள் இருக்குது. இப்ப வந்து பார்க்கும்போது கண்டிப்பா போயிருக்கீங்களா நீங்க? பைரவர் கோயில் இருக்கிறவங்க ஊர்ல பைரவர்னா பின்னாடி யார் இருப்பாரு? பின்னாடி காவல் யார் இருக்கும்? நாய் இருக்கிற பைரவர்னு சொல்லுவாங்க. தட்சிணாமூர்த்தி சிவனுடைய ஒரு அவதாரம். பார்க்கும்போது கோயில் எதை பார்த்து இருக்குன்னா கிழக்கு பார்த்து இருக்கும். சூரியன் எந்த பக்கம் போது உதைக்குது? கிழக்க பார்த்து தான் இங்க கோயில் இருக்கும். அதை வந்து பார்க்கும்போது அப்படி கிழக்கு இது என்ன பார்க்கும்போது பின்னாடி பக்கம் என்ன இருக்கு? பின்னாடி பக்கம் இன்னைக்கும் பெருமாள் இருக்காரு. இன்னைக்குதான் பின்னாடி பக்கம் போய் பார்த்தோம்னா காட்டுற பெருமாள் கோயில்ல பெருமாள் இருப்பாரு. அதுக்கு அடுத்து பார்க்கும்போது அதனுடைய மேற்கு பக்கம் யார் இருப்பாரு? பெருமாள் இருப்பாரு. அதே மாதிரி பார்க்கும்போது என்ன பக்கம்? வடக்கா தெக்கா? தெற்கு பார்த்த மாதிரியா இருக்குன்னா சிவனுடைய இன்னொரு அவதாரமான தட்சிணாமூர்த்தி, கல்வி கடவுள். தட்சிணாமூர்த்தி யாரு? கல்வி கடவுள். அது கீழே பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி கீழே வந்து பார்த்தோம் முனிவர்கள் பாடம் படிச்சிருப்பாங்க. முனிவருக்கு யார் சொல்லி தருவாரு? தட்சிணாமூர்த்தி. அதே பார்க்கும்போது வடக்கு பக்கம் பார்க்கும்போது சண்டிகேஸ்வரர். பார்க்கும்போது இந்த காலத்துலாம் பார்க்கும்போது சாவி இந்த கோயிலை பூட்டிட்டு என்ன பண்ணுவாங்க? எடுத்துட்டு போயிடுவாங்க இப்பெல்லாம். ஆனா அந்த காலத்துலாம் பார்க்கும்போது இவ்வளவு பெரிய கோயிலா இருந்தாலும் சாவியை பூட்டி போயிட்டு சண்டிகேஸ்வரர் காலில் வச்சிருவாங்க. சண்டிகேஸ்வரருடைய கால். அவர் தான் என்ன பண்ணுவாருன்னு பார்க்கும்போது காவல் காப்பார் சண்டிகேஸ்வரர். அப்போ பார்க்கும்போது நம்ம எல்லா சிவன் கோயிலும் போகும்போது அவங்க போயிட்டு இப்படி தட்டிருக்காங்க, கோயிலுக்கு தட்டுறாங்களா பார்த்துருக்கியா? அவங்க போயிட்டு இப்படி பண்றாங்க பார்த்துருக்கியா? எதுக்கு எது பண்ணுவாங்க? அதுக்கு என்னன்னு பார்க்கும்போது சாமி நான் சிவனை பார்க்க வந்தேன், ஆனா இந்த கோயிலுக்கு நான் எதுவுமே எதுவும் சும்மா கலையா இருக்குது. நான் தோப்புக்கரணம் போடுறேன். தோப்புக்கரணம் போகும்போது என்கிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா கூட கீழே நான் எதுவுமே எடுத்துட்டு போறேன் சாமி சொல்லிட்டு சொல்லிட்டு
என்ன பண்றாங்க, செந்திகேஸ்வரன் போகும்போது என்ன பண்றாங்கன்னா அது மாதிரி பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது அவருக்கு வந்து காது கேட்கணும்னு சொல்லிட்டு செவிட்டு சமயம் செந்திகேஸ்வரர் என்ன மாட்டாங்க, செவிட்டு சமயம் மாட்டாங்க. புரியுதா? இது மாதிரி நிறைய ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கு. சரியா? அதே மாதிரி சிவன் வந்து பார்க்கும்போது இங்க தட்சிணாமூர்த்தி இருக்கிறார், வீணதாரா தட்சிணாமூர்த்தி சொல்லுவாங்க. வீணை வச்சிருக்கிறாரா? வீணதா. அதுக்கு மேல பார்க்கும்போது தட்சிணாமூர்த்தி இருக்கிறாரு. அதுக்கு மேலே இந்த பக்கம் பூராமே தட்சிணாமூர்த்தி. அது ஒரு அவதாரங்கள் வந்து காட்டியிருக்காங்களா? இந்த 2 முனிவர்கள் வந்து பாடம் படிக்கிறாங்களா? முனிவருக்கே என்ன பண்ணுவாரு இவரு, பாடம் எடுக்கிறாங்க. அதனாலதான் கல்வி கடவுள்னு சொல்றாரு. சரியா? வேணாம் எஜுகேஷன் கொடுத்து பார்க்கும்போது எதுவும் தட்சிணாமூர்த்தி தான் சொல்லுவாங்க. இப்ப வந்து பார்க்கும்போது உள்ள வந்து கல் இருக்கு. ஆனா அந்த பக்கம் பார்க்கும்போது ஒரு உலோகத்துல என்ன பண்ணியிருந்தாங்க, சாமி வச்சிருந்தாங்களா? இப்ப வந்து பார்க்கும்போது நீங்க வீட்லயே இருந்தா உங்களுக்கு போர் அடிக்குமா அடிக்காதா? அதுக்காக என்ன பண்ணீங்க, வீட்டை விட்டு வெளியில விளையாட போறீங்களா? ஆமா இல்லையா? இப்ப வந்து பார்க்கும்போது கோயிலுக்கு எல்லாரும் வருவாங்களா? எல்லாரும் வருவாங்களா? ஒரு சிலர் வரமாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா பிற்காலத்துல சாமி ஒரே தவறு இருக்குது, அது வந்து எல்லாருக்கும் வந்து பார்க்கும்போது வரம் தர மாதிரி அழைச்சிட்டு போலாம்னு சொல்லி என்ன பண்ணாங்க பார்க்கும்போது கல்லுல இருக்கு, கல்லை வச்சு உன் தலைமையில வச்சு அவனை தூக்கின்னு போவியா? தூக்கின்னு போக முடியாது. சாமி தூக்கின்னு போக முடியாது. அதனால வந்து பார்க்கலாம் அதுக்கு ஒரு என்ன பண்றாங்க, ஒரு மாற்றம் பண்ணிட்டு உலோகத்துல வந்து பார்க்கும்போது என்ன பண்றாங்க, சாமியை வந்து செய்யறாங்க. அந்த உலோகம் என்னன்னு பார்க்கும்போது நம்ம வீட்டுல அலுமினியம் இருக்குது, அலுமினியத்துல சாமி செஞ்சு வச்சா நம்ம வீட்டுல கும்பிட்டுலாம். ஆனா இது சாமிக்குன்னு ஒரு மரியாதை நம்ம தரமா தரக்கூடாது. அதுக்குதான் என்ன பண்றான்னு பார்க்கும்போது ஒரு உலோக சிலையை வந்து செய்யறாங்க. அது வந்து ஐம்பொன் சிலை. ஐம்பொன் சிலை, ஐம்பொன்னா என்ன, 5 பொருட்கள் வந்து என்ன இருக்கும் அந்த சிலையில இருக்கும். அதனாலதான் பார்க்கும்போது ஐம்பொன் சிலைகள் உங்க ஊர்ல கோயில் கட்டினா கூட என்ன பண்ணுவாங்க, போயிட்டு கும்பகோணம் பக்கம் இருக்கிற சாமி மலையில வந்து பார்க்கும்போது ஒரு சிலை செஞ்சு எடுத்து வந்து வைப்பாங்க, உலோக சிலை. அது வந்து ஐம்பொன் சிலை. அது என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இரும்பு, காப்பரு, அடுத்து பார்க்கும்போது சிங்கு, தங்கம், வெள்ளி, இது எல்லாமே அந்த 5யும் சேர்ந்து என்ன வச்சிருக்கோம், என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உருக்கி. இப்போ வந்து பார்க்கும்போது நம்ம வந்து சாதம் வடிக்கிற மாதிரி வடிக்கிறோம்ல சாதத்தை, அது மாதிரி வந்து இரும்பு, காப்பரு, அடுத்து பார்க்கும்போது ஜிங்கு, இது 3யும் போட்டு பொரிக்க வைப்பாங்க. சூடு பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, கட்டியா இருக்கிறதெல்லாம் உருக்கி பண்ணிட்டு என்ன சாமி செய்யணுமோ அந்த சாமியை வந்து பார்க்கும்போது மெழுகு இருக்குல்ல, தேன் இருக்கா பார்த்துருக்கியா? அவங்க ஊர்ல தேன் இருக்குல்ல, அந்த தேனை ஆடையை வந்து பார்க்கும்போது உருக்குனா இது வரும், என்ன வரும், நெய் வந்து நம்ம சாப்பிட்ருவோம். நம்ம சாப்பிட முடியாது. என்ன மெழுகு இருக்கா? அந்த மெழுகு தான் பார்க்கும்போது அனிபி வேக்சின் சொல்லுவாங்க. அனிபி வேக்சின் சொல்லுவாங்க. தேன் மெழுகுன்னு சொல்லுவாங்க. அந்த தேன் மெழுகுல வந்து பார்க்கும்போது என்ன சாமியை செய்யணுமோ அதை வந்து அந்த தேன் மெழுகு செஞ்சுட்டு, புத்து இருக்குல்ல, பாம்பு புத்து இருக்குல்ல, பாம்பு புத்து. இப்ப இங்க மண் இருக்கு, இங்க பாம்பு புத்து இருக்குது. இங்க இருக்கிற மண் எப்படி இருக்கு, பாம்பு புத்துல இருக்கிற மண் எப்படி இருக்கு, செவ்வா இருக்குது. ஓகே, அங்க இருக்கிறது வந்து பார்க்கும்போது மண்ணு கல் எல்லாம் கலந்துருக்கும். ஆனா பாம்பு புத்துல இருக்கிற மண் எப்படி இருக்கும், மண் மட்டும் இருக்கும். ஆமா இல்லையா? பாம்பு புத்து. இப்ப நான் என்ன சொன்னேன், தேன் மெழுகுல ஒரு பொம்மையை செஞ்சுட்டு அது மேல வந்து பார்க்கும்போது என்ன பண்ணணும், இந்த பாம்பு புத்துல இருக்கிற மண்ணை வந்து எடுத்து அதை வந்து பானை செய்யறாங்க. கேள்வி பார்த்துருக்குல்ல? அது மாதிரி வந்து பார்க்கும்போது நல்லா நைஸா வந்து அந்த மண்ணை அந்த எது மேல பண்ணணும், அந்த மெழுகு மேல போட்டுட்டு காய விட்டுருவாங்க. காய விட்டுட்ட பிறகு பார்க்கும்போது அதை ஹீட் பண்ணா உள்ள இருக்கிற மெழுகெல்லாம் வெளியில வந்துடும். இப்ப நான் சொன்னேன்ல ஐம்பொன் சிலை, அதை வந்து பார்க்கும்போது இப்ப மெழுகு வந்துருச்சு. ஆனா உருவம் செஞ்சு வச்ச உருவம் வந்து பார்க்கும்போது அந்த எதுல இருக்கும், மண்ணுக்குள்ள உள்ள இருக்குமா? இப்ப அந்த உருவத்தை அப்படியே எடுத்து பூமியில வச்சு தலை கீழே வச்சுட்டு அது என்ன பண்ணுவாங்க, மண்ணெல்லாம் போட்டு மூடிட்டு அந்த மெழுகு மூழ்கி வெளியில வந்துச்சுல ஹீட் பண்ணும்போது அது ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டை வழியை என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப நான் சொன்னேன்ல இரும்பு, ஜிங்கு, காப்பர், இது 3யும் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உருக்குவாங்க. உலையில போட்டு உருக்குவாங்க. உருக்குனா கட்டியா இருக்குது, என்ன ஆகும், அப்படியே வந்து பார்க்கும்போது கூழ் மாதிரி ஆயிடும். அதுல வந்து பார்க்கும்போது நீதான் ராணி, நீதான் ராஜா. இப்ப யாருக்கு அது செலவாகும்ல, அது செலவு செய்யறதுக்கு. இப்ப வந்து பார்க்கும்போது ராஜா ராணி நீங்க தான் செலவு பணம் தரீங்க. அதுக்கு வந்து பார்க்கும்போது இப்ப எல்லாம் போட்டாச்சு சாமி. இப்ப நீங்க வந்து பார்க்கும்போது கூடுதலா நீங்க வெள்ளியும் தங்கத்தையும் தாங்கன்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க தரீங்க, ராஜா ராணி தான் தரீங்க. நீ என்ன பண்ணுவ, ஒண்ணு தங்கம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும், இருக்குது அப்படியே கருத்துக்கு தான் தூக்கி தந்துருவியா? 5 மணி என்ன பண்ணுவ, மூக்கு மட்டும் காட்டி
தந்துடுவேன். அடுத்து பார்க்கும்போது வெள்ளி தர சொல்றேன். நீ வெள்ளியில வந்து பார்க்கும்போது அவன் அருணாதிபதி கட்டியிருக்கான், நீ வந்து காலில் கொலுசுலாம் போட்டிருக்க, என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? தான் கேட்கும்போது உன்னுடைய நீ என்ன பண்ணுவ? ஒரு கால் செயினை மட்டும் கலந்துருக்க, மொத்தம் எல்லாம் கலந்து வந்துருவியா? மேஜரா வந்து பார்க்கும் மற்ற உலோகங்கள் இருக்கும், அதுல தங்கமும் வெள்ளியும் எவ்வளவு இருக்கும் கண்ணுக்கு தெரியாத அளவுலதான் இருக்கும். இது 5 சேர்ந்துதான் ஐம்பொன் சிலைகள். இந்த ஐம்பொன் சிலை தான் வந்து பார்க்கும்போது அங்க செஞ்சுட்டு இதை உருக்கி அதை எடுத்து அப்படியே அந்த சிலைக்குள்ள அந்த புத்து மண்ணை பண்ணி நம்ம வச்சிருக்கோம்ல அதெல்லாம் ஊற்றுவாங்க. ஊற்றிட்ட பிறகு ஒரு 4-5 நாள் விட்ட பிறகு ஹீட்டெல்லாம் குறைஞ்சிட்ட பிறகு பார்க்கும்போது மேல இருக்கிறவங்க மண்ணை வந்து உடச்சி எடுத்துட்டா உள்ள இருக்கிற உருவம் இருக்கும். அந்த உருவத்தை வந்து பார்க்கும்போது தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு நீட்டா என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு சிலை மாதிரி இருக்கும். அதை வந்து பார்க்கும்போது நம்ம போயிட்டு வாங்கிட்டு வந்த பிறகு அதை வந்து யாருனாலும் தொடரும். ஆனா இந்த ஊர் கோயில் கும்பாபிஷேகம் பண்ற முடி வந்து கோயிலெல்லாம் கட்டுறாங்க, அப்ப யாருனாலும் போலாம் வரலாம். ஆனா கும்பாபிஷேகம் பண்ணிட்ட பிறகு என்ன பண்றாங்க, உள்ள போக முடியுமா? உள்ள போக முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த சிலையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வச்சு கண் கிடத்தல்னு சொல்லுவாங்க. கண்ணு என்ன பண்ணுவோம், எல்லா சாமியும் எல்லா பூஜையும் பண்ணிட்டு கண்ணு அது முடிய வந்து கண்ணை வந்து திறக்க மாட்டாங்க. அப்பயும் வந்து பார்க்கும்போது கண்ணை வச்சுட்டு சிலைக்கு பின்னாடி தான் நின்றுக்கிட்டு அந்த கண்ணு இருக்கிற இடத்துல வந்து பட்டுன்னு வந்து ஒரு உளியில வந்து ஒரு தட்டு, இந்தாட்ட வந்து ஒரு தட்டு. அப்போ பார்க்கும்போது அது முடியும் கண்ணு இல்லாத சாமி அப்போ வந்து கண்ணு வந்து திறக்கும். அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாமியை வந்து பார்க்கும்போது எல்லா இது மாதிரி சிறப்பான பூஜைகள் நடக்குதுல்ல. ஒரு முக்கியமான இப்போ பௌர்ணமி, இந்த பௌர்ணமிக்கு வந்து பார்க்கும்போது தீபம் அப்போ வந்து பார்க்கும்போது சாமியெல்லாம் ஊர்வலமாக வருவாங்க, தூக்கின்னு திரும்புவாங்கல்ல. அப்போ வந்து எல்லாருக்கும் சாமி வந்து அருள் தரணும். அந்த ஒரு ரீசனுக்காக கண்ணை தூக்கின்னு போக முடியாது. அதனால தான் பார்க்கும்போது உலோக சிலையை வந்து பார்க்கும்போது பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஐம்பொன் சிலையாக இருந்துச்சுன்னா மிகவும் சிறப்பு. புரியுதா? இதுக்காக அந்த இடத்துல இந்த சிலைலாம் இருக்குது, அதுக்காக தான் சொல்றேன். உலோக சிலைகள்லாம் இருக்கும். இப்போ வந்து உள்ள வந்தீங்க, இது வந்து கோயில் உள்ளெல்லாம் பார்த்தீங்களா என்னென்ன சிலை இருக்குன்னு. இந்த இடத்துல நம்ம சாமி கும்பிட்டோம். வலக்கை பக்கம் இடக்கை பக்கம் வந்து 2 பேர் நின்றுந்தாங்க. யார் படிச்சுங்க? யாருமே படிச்சு பாரு, உங்க அண்ணன் படிச்சுருக்காரு. தோரக பாலகா. அது தோர பாலகா. தோர பாலகனா என்ன? தோரகனா என்ன? இப்ப சார் சொன்னாரு உங்க ஊருக்கு வரும்போது சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. போன 2 வாரத்துக்கு முன்னாடி வரும்போது சார் இந்த இடத்துல தான் சார் கேட்டு இருந்துச்சு. எப்படி இந்த இடத்துல தான் கேட்டுங்க சார். இப்ப ரோடு போட்ட பின்னாடி எல்லாம் பார்க்கும்போது எடுத்துட்டாங்க சார். புரியுதா இல்லையா? உங்க ஊருக்கு உள்ள என்ட்ரி ஆகணும்னா என்ன இருந்துச்சா ஒரு காலகட்டத்துல செவல் இருந்துச்சு, 2 கேட்டு மாதிரி என்ட்ரன்ஸ் மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி கோயிலுக்குள்ள வந்தாலே பார்க்கும்போது ஒரு சில இடத்துலாம் பார்க்கும்போது இந்த சிலைகள்லாம் இருக்கு, ஒரு ஐதீகம். சரியா? அது மாதிரி பார்க்கும்போது கோயில் வெளியில யார் இருப்பாங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. யார் இருப்பாங்க? வீட்டுக்கு முன்னாடி யார் இருப்பாங்க? பெரிய மாளிகை ஒன்று இருக்கும், யார் இருப்பாங்க? ஆச்சரியம் இருப்பாங்க. அது மாதிரி கோயில் முன்னாடி இருக்கிறது துவாரகம். 2 பக்கமும் 2 பேர் இருக்கும், துவாரகம். சரியா? சிவன் கோயில இருந்தா பார்க்கும்போது நந்தி இருப்பாரு. பெருமாள் கோயில்ல இருந்தா யார் இருப்பாங்கன்னா கருடன் ஒருத்தர் இருப்பாரா? கருடமெல்லாம் இருக்குதா? அதே ஆஞ்சநேயர் கோயில் இருந்தா யார் இருப்பாரு? ஒரு அனுமான் ஒருத்தர் இருப்பாரு வெளியில. அதே விநாயகர் கோயில் இருந்தா யார் இருப்பாரு? மூசன் மூசன் இது பெருசாடி இருப்பாரு. இருக்கா இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கும். எதுக்காக வாகனம் சொல்றேன்? இப்ப நாய் அடிக்காதா சாமி தான் சொல்றாங்க. பெருசாடி அடிச்சு என்ன பண்றோம்? பெருசாடி அடிச்சு என்ன பண்ற? அது வந்து விநாயகருடைய வாகனம். மயில் உங்க ஊர்ல இருக்குது, மயில் அடிச்சு என்ன சொல்றாங்க? இது முருகனுடைய வாகனம் சொல்றாங்களா? குரங்கு இருக்கு, குரங்கு இது அனுமான்றா. எதுக்காகன்னு பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு சில உயிரினங்கள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு சில முன்னேற்பாடுகள் வந்து செஞ்சிருக்காங்க. இப்ப நம்ம வீட்டுல கோழி இல்லை. இப்ப உங்க ஊர்ல வந்து பார்க்க ஏற்கனவே நான் வந்தேன். வரும்போது வந்து பார்க்கும்போது உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன், அடுத்த டைம் வரும்போது எனக்கு வந்து கோழி இருக்கணும். கோழி இல்லை, ஆனா பக்கம் மயில் மேய்ஞ்சி இருக்குது. இப்ப என்ன பண்ணலாம்? கோழி மயிலும் 2 ஒன்னே தான். அடுத்து என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். ஆனா அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சாமிக்கு வந்து ஒரு வாகனத்தை வந்து கொடுத்தாங்க. அது நம்ம வழி வழியா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபாலோ பண்ணிருக்கோம். புரியுதா இல்லையா? அந்த ஒரு உயிரினத்தை வந்து பாதுகாப்பதற்காக முன்னோர்கள் செய்த ஒரு முறைதான் என்னது, ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு உயிரினத்தை வந்து வாகனமா கொடுத்துருப்பாங்க. புரியுதா? பல சாமிகள் வந்து இருக்கிறாங்களா? இதை பார்க்கும்போது இங்க நல்லா வாங்க. இப்போ வந்து பார்க்கும்போது இங்க நல்லா பார்க்கலாம்.
பார்க்கும்போது சிவன் வந்து பார்க்கும்போது ஏன் நான் வாங்குறத வந்து எல்லாருக்கும் வந்து நான் கொடுத்துருவேன் சொல்கிறேன். இது பேர் வந்து பார்க்கும்போது பிக்ஷாடனர். இங்கே பார்க்கும்போது மான் இருக்கா, இங்கே பார்க்கும்போது இங்கே வாங்குறாரு, இங்கே பிச்சை எடுக்கிறாரு. இப்போ பார்க்கும்போது என்ன இருக்குதுங்க, பிச்சை பாத்திரம். பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. பாட்டு வருதா? பார்க்கும்போது இங்கே சிவன் என்ன வேடத்தில் இருக்குன்னா பிச்சைக்காரன் வேடத்தில் வந்து இருக்கிறார். அது அவருடைய ஒரு அவதாரம். பாகம் பிக்ஷாடனர். பிக்ஷாடனர் மீன் பிச்சை. அவர் இந்த கையில் வாங்குறாரு, இந்த கையில் என்ன பண்ணுறாரு, கொடுத்துட்றாரு. இது என்ன என்ன பண்றாரு சிவன்? டான்ஸ் ஆடு. டான்ஸ் ஆடுறதுக்கு பேர் என்ன சொல்றோம், அவர் பொசிஷன். இப்போ வந்து பார்க்கும்போது சிதம்பரம்ன்ற ஒரு ஊர் இருக்குது. அம்பலத்தில் ஆடுகின்றால், அம்பலம்னா என்ன, சிதம்பரத்துக்கு பேர் வந்து தில்லை இல்லை,